இந்த வீடியோ நேற்று காலையிலேயே எடுத்ததுங்க. ஆனால் நேற்று என்னால் போஸ்ட் பண்ண முடியலை. சிதம்பரத்தில் எங்கள் ரிலேஷன் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அங்கே தாங்க போயிட்டு வந்தோம். நேற்றுக்கு முதல் நாள் நைட்டே கிளம்பியாச்சு. அப்புறம் அங்கேருந்து 10 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி நேற்று பகல் ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்தனால ரொம்ப களைப்பாயிடுச்சுங்க. நம்ம சும்மாவே ரொம்ப சுறுசுறுப்பாக இதில் ஊருக்கு போயிட்டு வந்த டயர்டு வேறு, அதனால் படுத்து தூங்கியாச்சு. வீடியோவை போட்டு விடுவோம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இன்றைக்கி எடிட் பண்ணி இன்றைக்கி தாங்க போட போகிறேன். சிதம்பரத்தில் சூப்பராக இருக்குங்க. நடுவில் வீடு சுற்றி வயல்வெளி தோப்புன்னு சூப்பராக இருக்குங்க. ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையேங்கிற மாதிரி. போகிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்கும், ஆனால் போகிற வர தூரம் இருக்குது பாருங்க. அடுத்து இந்த பாப்பாவுக்கு அங்கே நிச்சயதார்த்தங்க. அந்த பொண்ணையும் போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. வயல்வெளியிலெல்லாம் கொஞ்சம் போய் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. அதோட நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமான் கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம், ஆனால் டைம் இல்லை. அதனால் பக்கத்துலேயே வந்து தைப்பூச முருகனை கும்பிட்டு அங்கேயே சாமியை கும்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. என்ன ஒன்று, முருகனோட தீபாராதனை தாங்க பார்க்க முடியல. ஆனால் கடவுள் எங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார் இல்லையா? கடவுளை நினச்சி எங்கே இருந்து நம்ம கையெடுத்து கும்பிட்டாலும் நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்கங்க. அதுதான் கடவுள். அவர் மட்டும்தாங்க நம்ம என்ன பேசினாலும் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருப்பார், எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி தானேங்க? உண்மையாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.